மொத்தமா போச்சேன்ற மாரி எனக்கு காலையிலே ஒரு சம்பவத்த பண்ணிட்டேன். அதனாலேயே எனக்கு 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. 2 நாள் லீவுல நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸா சமைச்சு சாப்பிட்டதுனால எனக்கு மண்டே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பரபரப்பாவே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா, அந்த டைமிங்க்கு ஒரு டைமிங் இருக்குல்ல, அந்த டைமிங்குள்ள முடிச்சு பையனையும் லஞ்ச்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவனையும் ஸ்கூல்ல விட்டுட்டு வரணும். அதனால கொஞ்சம் பரபரப்பாவே வேலை செய்கிற மாரியே இருந்துச்சு. பையனோட லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறேன். பையனுக்கு செய்யும்போது எங்களுக்கு சேர்த்து பிரான்ல தான் செய்ய ஆரம்பித்தேன். இதுக்கான வெஜிடபிள்லாம் உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு செய்யறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சா, கட் பண்ணுறதுலேயே கொஞ்சம் டைம் எடுத்ததுனால கொஞ்சம் பரபரப்பாக தான் அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா எண்ணெய் ஆயிலெலாம் விட்டதுக்கப்புறமா நல்லா இந்த வெங்காயம் தக்காளிலாம் பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வதக்கும் போதே பார்த்தா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனா கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவசரமாக அந்த வெஜிடபிள்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசிலாம் ஊற வச்சுலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டில் தான் செய்ய ஆரம்பித்தேன். இந்த ப்ரெட்டு வீட்டில் இருந்தால் இதை வச்சு பையனுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு செய்ய ஆரம்பித்தேன். மொத்தமாக இதில் தாங்க சொதப்பிச்சு. 1 மணி நேரம் லேட் ஆனதும் போச்சு. அதோட இந்த ரெசிபியும் சுத்தமாக போயிடுச்சு. இந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருந்தது. எனக்கு அப்போயே ஒரு டவுட்டாக இருந்தது. சரின்னு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓரத்தெலாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்டமாக வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பித்தேன். பொரிக்கும் போது கொஞ்சமாக தான் ஊற்றி பொரிக்க ஆரம்பித்தேன். பொரித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா நான் ஊற்றின எண்ணெயே சுத்தமாக காணும். எல்லாம் இந்த ப்ரெட்டே சுத்தமாக உறிஞ்சி எடுத்துடுச்சு போல். சரி நான் அதை ஒரு வாரமாக வச்சுட்டு இதுக்கு மில்க் ரபடி வேறு ரெடி பண்ணணுமா, அப்புறம் சுகர் சிரப் வேறு ரெடி பண்ணணும். இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இதிலே போயிடுச்சு. சரின்னு சைடில் வந்து இந்த பால் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த மில்க் ரபடிக்கு பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருந்தாங்களா, அந்த மில்க் பவுடர் மாரி கடையில் போய் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து இதில் ஊற்றி நல்லா அந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மில்க் பவுடர் போட்டு டேஸ்ட்டுக்கு சுகர் சேர்த்து நல்லா அந்த பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணணும். அந்த ப்ரெட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அதில் மேலேயும் கீழே ஒரு ப்ரெட் வச்சு நடுவில் அந்த பேஸ்ட்டை வச்சு இந்த மில்க் ரபடி வந்து வச்சதை ரெடி பண்ணாங்க. இது ஒரு ஸ்நாக்ஸுக்கு வச்சு ரெடி பண்ணலான்னு தான் பார்த்தா இதுலேயே ஒரு 1/2 மணி நேரம் ஃபஸ்ட்டு போயிடுச்சு. இந்த பால் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரவே இல்லை. கடைசியில் இந்த குண்டா தீஞ்சு போன தான் மிச்சம். சைட்லேயே வந்து இந்த சுகர் சிரப்புக்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் சுகர் போட்டு எல்லாத்தையும் நல்ல பாகு ரெடி பண்ணதுக்கப்புறமா டைமை பார்த்தா 8 ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயே இதில் வச்சு டைம் ஓட்ட முடியாதுன்னு இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு மொத்தமாக இந்த ரெசிபி போயிடுச்சு. மொத்தமாக இது வேஸ்ட்டாகவும் ஆகிடுச்சு. அப்புறமா அவசரமாக உட்காந்து பையனுக்கு ஸ்நாக்ஸு லஞ்ச் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி பையனுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை ஆம்லேட் போட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் தான் சொதப்பிடுச்சே, சரி என்ன பண்ணுறதுன்னு பழம் ஏதாவது இருந்தால் அதை வச்சு நம்ம இன்றைக்கி வேலையை முடிச்சிக்கலான்னு மாதுளம்பழம் இருந்துச்சு, அதை வச்சு நல்லா உரித்து ஒரு ஸ்நாக்ஸுக்கு எடுத்து வச்சுட்டு கூடவே கொஞ்சம் சிப்ஸு நட்ஸ்லாம் எடுத்து வச்சு முடிச்சிட்டேன். ஸ்நாக்ஸு லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ண கையோட பையனையும் பேக் பண்ணி ஸ்கூலில் போய் இட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டான அந்த ப்ரெட் இருக்குது அதை வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி பொழுதையும் ஓட்டியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.